தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியின் போது மாடுகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டன. பொங்கல் படையலிட்ட பிறகு பாரம்பரிய பட்டி மிதிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தஞ்சை மாவட்டத்தில் புதுமண தம்பதிகள் உற்சாகமாக பொங்கல் வைத்து குடும்பத்தினருடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். அப்போது அவர்களுக்கு வீட்டு பெரியவர்கள் ஆசீர்வாதம் வழங்கி வாழ்த்தினர். திருப்பூர் மாவட்டம் நொய்யால் கரையில் ஆட்டம் பாட்டத்துடன் பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விநாயகர் கோவில் முன்பாக ஆட்சியர் கிறிஸ்துராஜ், மேயர் தினேஷ்குமார் உள்ளிட்டோர் 500க்கும் மேற்பட்டோர் கும்மி அடித்து குலவை சத்தம் எழுப்பியும் பொங்கல் திருநாளை கொண்டாடினர். அப்போது வள்ளி கும்மியாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. கோவை சிங்காநல்லூரில் 100 பானைகளில் பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் கோவை பாராளுமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் கலந்து கொண்டு அனைவருக்கும் இனிப்பு பொங்கல் வழங்கினார்.